ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கெட்ட வீட்டின் நல்ல பலன்கள். இதான் தலைப்பு. ஜாதகத்தில் நன்மையான வீடுகள், தீய வீடுகள் அப்படின்னு நம்ம பிரித்து வச்சுருக்கோம். இதில் தீய வீடுகளாக 4 வீடுகளை குறிப்பிடலாங்க. 3, 6, 8 மற்றும் 12. இந்த வீடுகளில் தீய பலன்கள் மிகுதியாகவும் நல்ல பலன்கள் குறைவாகவும் நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஞானிகளின் கூற்று. சரி, இந்த தீய வீடுகள் மூலமாக நடக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்னவாக இருக்கும்? இது குறைவான நல்ல பலன் தான். ஆனால் அந்த குறைவான நல்ல பலன் எந்த அளவுக்கு இருக்கும், எந்த மாதிரியான நல்ல பலன்கள் இந்த தீய வீடுகள் ரீதியாக நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் 3ஆம் இடமும் 12ஆம் இடமும் பகுதி தீய வீடுகள் அப்படிங்கிறது மாதிரி வந்துடும். அது முழுசாக கெட்ட வீடு அப்படின்னு கிடையாது. 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் முழுமையான கெட்ட வீடுகள் தான். ஆனாலும் அந்த வீட்டின் அடிப்படையிலும் ஒரு சில நன்மைகள் இருக்கவே செய்யும். அந்த வகையில் உங்களுக்கு 3ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி மறைவு வீட்டில் பார்த்திங்கன்னா தைரியம், வீரியம், செயல்திறன், ஒருத்தருடைய செயல்திறன்கள் எல்லாமே இந்த 3ஆம் இடத்தின் மூலமாக தான் தீர்மானமாகும். துணிச்சல் மிகு செயல்கள், துணிச்சல், தைரியம், தொடர்புகள், ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட் அடிப்படையில் செய்யப்படக்கூடிய தொழில்கள், எழுதுகோல் எழுதுவது, பத்திரங்கள், பத்திரப்பதிவு, ஒப்பந்தம் போட்டுக்கிறது, உங்களுக்கு எங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது மாதிரியானதெல்லாமும் இந்த 3ஆம் இடத்துலேருந்து வரும். துணிச்சல் மிகு வீடு 3ங்கிறதுனாலேயே ஓவரான துணிகரத்தினால நிறைய தப்பு செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் மனிதனுக்கு உண்டுங்கிறதுனால தான் அது ஒரு கெட்ட வீடுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தொடர்புகள்ங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்டு அதிகமாக போக போக அதில் நல்ல தொடர்புகள் மட்டும்தான் இருக்கும்னு சொல்ல முடியாதுங்கிறதுனால தான் கெட்ட தொடர்புகள் நிறையா வந்துடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. உதாரணமாக ஒரு மனிதனுக்கு இல்லீகல் கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறத குறிப்பிட்றதும் இந்த 3ஆம் இடம் தான். அதனால தான் 3ஆம் இடத்தை பகுதி கெட்ட வீடுன்னு சொல்கிறேன். வாழ்க்கை துணை இருக்கும்போதே சைடில் வேறு மாதிரியான தொடர்புகளை ஏற்படுத்துறதும் அந்த 3ஆம் இடம் தான். அந்த தொடர்பு ஏற்படணும்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு துணிச்சல் இருக்கணும் இல்லைங்களா? துணிச்சல் இல்லாதவன் தப்பு பண்ண மாட்டான். அப்போ துணிச்சலை கொடுத்து தொடர்புகளை கொடுத்து அதன் மூலம் கெடுக்கும் விதி 3க்கு உண்டுங்கிறதுனால தான் தொடர்புகளை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிறவங்களும் உண்டு, துணிச்சலை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிறவங்களும் உண்டு, ஒப்பந்தத்தை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிறவங்களும் உண்டு. இதே தொடர்புகளால் வீணாக போகிற மனிதர்கள் இருப்பாங்க, துணிச்சலால் வீணாக போகிற மனிதர்கள் இருப்பாங்க. இப்போ பைக்கை 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டுறது கூட துணிச்சல் அப்படின்னு ஒருத்தர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு செகண்ட் ஏமாந்தோம்னா என்ன ஆகுங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அதே மாதிரி ஒப்பந்தங்களால் வீணாக போனவங்களும் உண்டு, கான்ட்ராக்ட் மூலமாக வீணாக போனவங்களும் உண்டு. எத்தனையோ பேருக்கு பார்த்திங்கன்னா பில்டிங் கிட்ட கான்ட்ராக்ட் பண்ணுவாங்க, ஒரு பிஸ்னஸில் ஒப்பந்தம் போடுவாங்க, எல்லாமே ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமும் இருக்கும். அதனால் ஒரு விஷயம் நன்மையாகவும் தீமையாகவும் செயல்படும் தகுதி உள்ள வீடுகள் எல்லாமே கெட்ட வீடுகள். அப்போ அந்த வகையில் இந்த 3ஆம் இடம் என்பது ஒப்பந்தங்களால் ஆதாயத்தையும், தொடர்புகளால் ஆதாயத்தையும், துணிகர செயல்களால் ஆதாயத்தையும், எழுதுவது, இயங்குவது, இயக்குவதன் மூலமான ஆதாயத்தையும் தரக்கூடிய இடம். அங்கே இருக்கிற நல்லது இதுதான். அடுத்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடம். இங்கே ரொம்ப நெகட்டிவ்ஸ் தான் அதிகம். 6ஆம் இடத்துலேருந்து நெகட்டிவ்னால் அடுக்கிக்கிட்டே போகலாம். நோய், ருணம், சத்ரு, மனுஷனுக்கு தேவையா இல்லாத அந்த 3 விஷயத்தையும் கொடுக்குற இடம் இதுதான். கடன், நோய், எதிரி. ஒருத்தன் கடனால் வீணாவான், நோயினால் வீணாவான், எதிரியால் வீணாவான். இந்த 3ம் இங்கே மெயினாக வரக்கூடிய கெட்டது. பட் இந்த இடத்துல இருக்கிற நன்மைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா உத்தியோகம். இது ஒரு உபஜயஸ்தான வீடாக வரும். உபஜயஸ்தான வீடாக அது வர்றதுனால உத்தியோகத்திற்கான வாய்ப்புகள் 6ஆம் அதிபதியின் மூலமாக தீர்மானிக்கப்படும். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் நிறைய பேருக்கு 6ஆம் இடத்துல ஒரு நல்ல கோலம் இருந்துடும். அரசு வேலை பார்ப்பதற்கான தகுதியை கொடுக்குற இடமா அது இருக்கும். நல்ல கடன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய விதிகள் இருக்கும். மற்றவர்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தொழிலில் டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்களை இந்த இடம் உருவாக்கும். இப்போ உதாரணமாக ஒரு டாக்டருடைய வேலை என்ன? நோயாளியின் நோயை தீர்ப்பது. அப்போ ஒரு நல்ல டாக்டருக்கு 6ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு வக்கீலோட வேலை மற்றவங்களுடைய கேஸை தீர்த்து வைக்கிறது. ஒரு நல்ல வக்கீலுக்கு இந்த 6ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும். காலபுருஷனுடைய 6ஆம் வீடு யாருதுன்னு பாருங்கள், புதனுடையது. அப்போ புதன் சார்ந்த தொழில்கள் என்ன? மற்றவங்க பிரச்சனையை தீர்க்கிறது தான் புதனுடைய மெயின் தொழில். அப்போ அந்த 6ஆம் இடம்ங்கிறது நமக்கு தரக்கூடியது மற்றவர்கள் பிரச்சனையை தீர்த்து, ஃபைனான்சியல் பிரச்சனைகளை தீர்க்கிறது, வம்பு வழக்குகளை தீர்க்கிறது, நோயை தீர்ப்பது,
அறிவுரை கூறும் தொழில்களில் இருக்கக்கூடியது, ஆடிட்டராக இருக்கக்கூடியது, ஃபைனான்சியல் ப்ராப்ளங்கிறது அங்கே தான் ஆடிட்டராக இருக்கக்கூடியது, இதெல்லாமே இந்த 6ஆம் இடத்தின் வாயிலாக நமக்கு கிடைக்கிற நன்மைகள். 6ஆம் அதிபதி உங்கள் லக்ன சுபராக இருந்துட்டார்னா நல்ல கடன், நல்ல வேலை, இதுவும் கூட இங்கிருந்தே இருக்கும். நோயை குறிப்பிடும் அந்த இடத்திலேயே நோய் அறிந்து தீர்க்கும் ரகசியமும் ஒளிந்திருக்கிறது. அப்படிங்கிறதுனால ஒருத்தருக்கு வர வியாதியின் தன்மை, அந்த வியாதிக்கு எந்த மாதிரி மருத்துவம் எடுத்துக்கிட்டோம்னா தீர்க்க முடியுங்கிறதையும் இந்த 6ஆம் இடத்தின் வாயிலாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். நல்ல எதிரியை உருவாக்குறது, காம்படிஷன் எதிரி, அதாவது எனிமீஸ்லேயே இவனோட போட்டி போகிறதுனாலே நான் முன்னாடி வருவேன். இதை படிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தொழிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நாம் முன்னேறதுக்கு இன்னொருத்தரை ஒரு எதிரியாக உருவகப்படுத்தி அதன் மூலம் வெற்றி அடைவதற்கு நல்ல எதிரியை உருவாக்குறதும் இந்த 6ஆம் இடத்தினுடைய தன்மையாக. 8ஆம் இடம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துலையும் நிறைய கெடுதல்கள் தான் உண்டு. விபத்து, கண்டங்கள், அசிங்கம், அவமானம், உயரத்திலிருந்து கீழே விழுவது, தலைகுப்புற சாய்வது, தலைமறைவாய் வாழ்கிறதுங்கிற மாதிரியான நெகட்டிவ்ஸ் இங்கேயும் உண்டு தான். இது மறுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் 8ஆம் இடத்தின் வாயிலாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் நீண்ட ஆயுள். ஒரு மனுஷன் எதை அனுபவிக்கிறதா இருந்தாலும் முதல் ஆயுசு வேணும். அது 8ஆம் இடம் தான் தீர்மானிக்கும். வெளிநாட்டு வாழ்க்கையை குறிக்கக்கூடியது 8ஆம் இடம். திடீர் அதிர்ஷ்டம், சமுதாயத்தின் தனம், வாழ்க்கை துணையின் தனஸ்தானம், வாழ்க்கை துணையின் குடும்ப நிலைப்பாடு, இதெல்லாமும் 8ஆம் இடம் தீர்மானிக்கும். 8ஆம் இடத்தின் மூலமாக உயில் மூலம் சொத்து வரும் அமைப்பு, உழைக்காமல் வரும் பணத்தை குறிப்பது, அந்நிய தேசத்தில் வசிப்பது, லாட்டரி சீட்டு யோகங்கள், பங்குச்சந்தை யோகங்கள், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் போன்றவையும் 8ஆம் இடத்தின் வாயிலாகவே இருக்கும். முற்றிலும் புதிய சூழலில் வசிப்பது, வேறு பாஷை கற்றுக்கொள்வது, 8ஆம் இடத்தின் வலுவை கொண்டு தான் ஒருத்தர் இன்னொரு பாஷை கற்றுக்க முடியுங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வாழ்க்கை துணைக்கு எந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் 8ஆம் இடம் ரீதியாக பண்ணலாம். உங்களுடைய ஆயுளின் வலிமை என்ன, உங்களுடைய ஆயுளின் வலிமையை குறிக்கிற இடமும் 8 தான். அப்போ நெகட்டிவாக 75% வேலை செய்யக்கூடிய இந்த 8ஆம் இடத்துல பாசிட்டிவான ஒரு சில விஷயங்களும் இருக்கவே செய்கிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பங்குச்சந்தையில் ஆதாயம் பண்ணுறது, வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கும் குடியுரிமை பெறுவது, முற்றிலும் புதிய சூழலில் வசிக்கிறதுங்கிற மாதிரியான நன்மைகளை இந்த 8ஆம் இடமும் கொடுக்கும். உங்களுக்கு லக்னப்படி 8ஆம் அதிபதி நண்பராக இருந்தார்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரியான பலன்களையும் அவர் தர தயங்க மாட்டார். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ தனுசு லக்னத்தை எடுத்துக்குவோம். தனுசு லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி யார்? சந்திரன். சந்திரன் லக்ன சுபர், லக்னத்துக்கு ஒரு நண்பர் லக்னாதிபதிக்கு, ஆனால் 8ஆம் இடத்தின் அதிபதி. இப்போ நிறைய தனுசு லக்னக்காரங்க வெளிநாட்டில் நிரந்தர குடியுரிமை வாங்க முயற்சி பண்ணுவாங்க, முற்றிலும் புதிய சூழலில் வசிப்பாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட பாஷை கற்றுக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. இதெல்லாம் அந்த வீடு தரக்கூடிய அந்த பலன்கள். புரியுதுங்களா? இப்போ 8ஆம் இடத்தின் வாயிலாகவும் சில நன்மைகள், ஒரு 25% நன்மைகள் உண்டு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 12ஆம் இடம். 12ஆம் இடம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு முடிவையும் பிரிவையும் தரக்கூடிய ஒரு இடம். அயன சயன போக சுகம் அப்படிங்கிறது மாதிரியான 4-5 பாயிண்ட்டுகள் அங்கே இருந்தாலும் கடுமையான விரயத்தை தரக்கூடிய வீடாகவும் இது இருக்கும். இதுவும் பகுதி நன்மை பகுதி தீமை அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பு. வெளிநாட்டில் வசிப்பது, பிரயாணங்களின் மூலம் ஆதாயம் பெறுவது, நல்ல சுகமான வஞ்சனை மெத்தைகள் கிடைக்கப் பெறுவது, நல்ல தூக்கம் அமைவது, தங்கும் விடுதிகள் அமைத்து அதன் மூலம் பணம் சம்பாதிக்கிற யோகிதைகள் பெறுவது, சுப விரயங்கள்னால காரியம் சாதித்து கொள்வது. ஒரு சுபகாரியம் செய்கிறதுக்கு நார்மலாக பார்த்திங்கன்னா 7.5 சனியில் விரய சனி வரும்போது சொல்லுவாங்க வீட்டில் சுபகாரியம் நடக்க வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி வரும்போது விரயம் பண்ண தூண்டுவார். அந்த விரயம் நமக்கு தசாபுத்தி நல்லதாக இருந்ததுன்னா வீடு கட்டிக்க விரயமாகும், கல்யாணம் பண்ணி விரயமாகும், சொத்து வாங்கி விரயமாகும், தொழில் தொடங்கி விரயமாகுங்கிற மாதிரி நல்ல விரயங்களாக போகும். அந்த நல்ல கெட்ட அப்படிங்கிற அமைப்பை 12ஆம் இடமும் தீர்மானிக்குங்கிறனால தான் இது 2ம் கெட்டான அமைப்பு. இப்போ ஒருத்தர் வெட்டியாக ஆஸ்பத்திரி கொண்டு போய் 10 லட்ச ரூபா செலவு பண்ணி நோயாளியை காப்பாற்ற முடியாமல் விரயம் பண்ணுறதும் விரயம்தான். ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு 5 சென்ட் இடம், சென்ட் 2 லட்ச ரூபாயின்னு 10 லட்சத்துக்கு வாங்கி போடுறதும் விரயம் தான். ஒரு விரயம் என்றைக்கு இருந்தாலும் ரிட்டர்ன் வரும், இன்னொரு விரயம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஒரு விரயத்தில் நமக்கு மகிழ்ச்சி இருக்கும், இன்னொரு விரயத்தில் வருத்தம் இருக்கும். அந்த 2க்குமே பேர் விரயம்தான். அந்த விரயத்தை தரக்கூடிய இடம். எப்படி தொடர்புகளால் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்குமோ அதே மாதிரி விரயத்தினால நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். ஒருத்தர் நிறைய செலவு பண்ணி விசா எடுத்து வெளிநாடு போய் நல்ல வேலையில் சம்பாதிக்கிறார். அதுக்கு முன்னாடி அவர் அதுக்கு விரயம் பண்ணுறார், அது நல்ல விரயம். படிக்கிறதுக்காக ஒருத்தர் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணுறார், நல்ல விரயம். கல்யாணம் பண்ணுறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்காக பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறார், நல்ல விரயம். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குக்காக ஒருத்தர் செலவு பண்ணுறார், கெட்ட விரயம். ஆஸ்பத்திரி செலவுகள் வருது, கெட்ட விரயம். எதிரி கடனை தீர்க்கிறதுக்காக நிறைய விரயம் பண்ண வேண்டியது இருக்குது, வட்டி நஷ்டமாக ஏற்படுது, கெட்ட விரயம். அப்போ விரயம்ங்கிற அந்த ஒரே ஸ்தானத்தில் நன்மையும் தீமையும் கலந்திருக்கும் அப்படிங்கிறது.
எந்த ஒரு லக்னத்துக்கும் விரையாதிபதி நண்பராக வந்தார்னா சுப விரயங்கள் அதிகமாக நடக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். இப்போ ஒரு மேச லக்ன ஜாதகத்துக்கு 12ஆம் அதிபதியாக வரக்கூடிய ஒரு குரு, அவர் லக்னத்துக்கு ஆத்மார்த்தமான சுபர். அப்போ சுப விரயங்களை செய்யும் தகுதி கொண்டவராக ஜாதகர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பு வரும். புரியுதுங்களா? அப்போ இந்த மோசமான வீடுகள் அப்படின்னு நாம் வர்ணிக்கப்படக்கூடிய இந்த 3, 6, 8, 12ஆம் வீடுகளிலும் ஒரு சில நன்மைகள் இருக்கின்றன. இதில் 3ஆம் இடம் வாயிலாக 50% நன்மை, 50% கெடுதல் அப்படிங்கிற மாதிரி வரும். 6ஆம் இடம் வாயிலாக 75% கெடுதலும் 25% நன்மைகள் மட்டுமே இருக்கும். 8ஆம் இடம் வாயிலாகவும் 75% கெடுதல்களும் 25% நன்மைகளும் தான் இருக்கும். 12ஆம் இடத்தின் வாயிலாக இதே மாதிரி தான் 50-50 சாய்ஸில் கிடைக்கும். அந்நிய தேசத்தில் நிரந்தரமாக வசிக்கிறது, வேறு மொழி கற்றுக்கொள்ளும் யோகிதைகள் உருவாகிறது, முற்றிலும் புதிய சூழலில் வசிப்பது, புதியவர்களுக்கு மத்தியில் நிறைய சம்பாதிக்கிறது, சுப விரய செலவுகளில் ஈடுபடுவது, கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகிறது, மக்களுக்காக நிறைய காசை தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் கூட 12ஆம் இடத்தின் வாயிலாக. பிறவி அருள் நிலையை குறிப்பது, பற்றற்ற நிலைக்கு மனிதனை தள்ளுவதுங்கிற மாதிரியான விதிகளும் 12ஆம் இடத்துல தான் வரும். ஆக கெட்ட வீடுகளில் இந்த மாதிரியான நற்பலன்களும் ஒளிந்துதான் இருக்கின்றன என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.